ஹலோ கைஸ், வெல்கம் டு அனிமீஸ். இந்த வீடியோவில் நம்ம பொருட்டோ வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகியிருக்கான் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் நடுவில் கொஞ்சம் நாய்ஸ் வந்துச்சுன்னா அது கண்டுக்காதீங்க. பிகாஸ் எனக்கு வந்து ரெக்கார்டு பண்ணுறதுக்கான ஒரு பெர்ஃபெக்ட் பிளேஸ் கிடைக்கல. ஸோ அதனால் மாடியில் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம நருட்டோ வேர்ல்டிலே ஸ்ட்ராங்கஸ்டான கேரக்டர்ஸ் அப்படின்னா அது நருட்டோ அண்ட் சாஸ்கி தான். நருட்டோ அண்ட் சாஸ்கி இவங்க ரெண்டு பேருமே நருட்டோ வேர்ல்டில் இருக்க எல்லா கேரக்டர்ஸுமே சர்பாஸ் பண்ணிட்டாங்க. நம்ம நருட்டோ சேஜ் மூடிலே கக்காஷி வந்து சர்பாஸ் பண்ணியிருப்பான். பிகாஸ் கக்காஷியால் பெயினை வந்து டிஃபீட் பண்ணிருக்க முடியாது. பட் நம்ம நருட்டோ சேஜ் மோட் யூஸ் பண்ணி 6 பேரை டிஃபீட் பண்ணியிருப்பான். அண்ட் வாரா இருக்கல நம்ம நருட்டோ அண்ட் சாஸ்கி ரெண்டு பேருமே ஹாகுரோமா கிட்ட இருந்து சாக்கராவை ரிசீவ் பண்ணுவாங்க. நம்ம நருட்டோ 6 பேஸ் சேஜ் மோட் வந்து அட்டைன் பண்ணுவான். சாஸ்கி வந்து ரினிங்கனை கெட் பண்ணுவான். ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தோட ஸ்பீட் அண்ட் பவர்ஸ் எல்லாமே நம்ம 6 பேஸ் சேஜ் மோட் மாதராக்கு ஈக்குவலாக இருக்கும். மாதராவே என்ன சொல்லுவான் அப்படின்னா, உங்க ரெண்டு பேர்த்தோட பவர்ஸ் வந்து என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லுவான். அண்ட் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஜூபிடாரா வந்து கிட்டத்தட்ட நம்ம ஹாகுராமாவோட பவர்ஸ்க்கு ஈக்குவல் தான். ஸோ அவன் கூடயே நம்ம நருட்டோ அண்ட் சாஸ்கி ஈக்குவலா சண்டை போட்டுருப்பாங்க. நம்ம சாஸ்கே மாதராவை ரெண்டாவே வெட்டியிருப்பான். மாதரா கிட்ட மட்டும் ரீஜெனரேஷன் எபிலிட்டி இல்லை அப்படின்னா அப்பயே செத்து போயிருப்பான். அண்ட் அது மட்டும் இல்லாம மாதராவோட லிம்போவை யாராலையுமே சென்ஸ் பண்ண முடியாது. அண்ட் அதை டாஜும் பண்ண முடியாது. பட் நம்ம நருட்டோ அதை சென்ஸ் பண்ணி டாஜ் பண்ணியிருப்பான். பிகாஸ் அவன் கிட்ட 6 பேஸ் சேஜ் மூட் இருக்கு. அண்ட் நம்ம மாதராவோட லிம்போவை நம்ம சாஸ்கேவோட ரினிகன் மூலமா அவன் வாட்ச் பண்ணுவான். ஸோ இந்த மாதிரி நம்ம நருட்டோ அண்ட் சாஸ்கே கிட்டத்தட்ட நருட்டோ வேர்ல்டுல ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு ஆப்பன் கூட தான் சண்டை போட்டிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நருட்டோ அண்ட் சாஸ்கே காகியா கூட சண்டை போட்டிருப்பாங்க. காகியா தான் நம்ம இடத்துக்கு வந்த ஃபர்ஸ்ட் ஒட்சுசுகி. அவ வந்து தனியா வரல, இஷிகி அப்படின்ற ஒரு ஒட்சுசுகி கூட தான் அவன் வந்திருப்பா. இஷிகி வந்து ஒரு ஹை கிளாஸ் ஒட்சுசுகி, காகியா வந்து ஒரு லோ கிளாஸ் ஒட்சுசுகி. ஸோ காகியா வந்து நம்ம இஷிக்கியை பீட்ரே பண்ணிட்டு அந்த சாக்கரை ஃபுட்டை சாப்பிட்றா. ஸோ அவளுக்கு வந்து எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் சாக்கரை கிடைக்குது. அவ தான் வந்து நம்ம நருட்டோ வேர்ல்டுல ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான பீயிங். ஸோ அவ கூடயே நம்ம நருட்டோ அண்ட் சாஸ்கி ஈக்குவலா சண்டை போட்டு அவளை டிஃபீட்டும் பண்ணியிருப்பாங்க. நீங்க 4th கிரேட் நிஞ்சா வரல காகியா விசஸ் நருட்டோ அண்ட் சாஸ்கி ஃபைட்டை பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நருட்டோ அண்ட் சாஸ்கேவை காகியா பெருசா எந்த ஒரு அட்டாக்ஸுமே யூஸ் பண்ணி அடிச்சிருக்க மாட்டா. அதுல அவங்களுக்கு எந்த ஒரு காயமும் ஏற்பட்டிருக்காது. பொருட்டோ பத்தி சொல்றேன்னு சொல்லிட்டு எதுக்கு இதெல்லாம் சொல்றேன் அப்படின்ட்டு நீங்க கேட்கலாம். நான் இப்பதான் பாயிண்ட் வர போறேன். ஸோ எல்லாரும் வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருங்க. பொருட்டோ பார்த்த எல்லாத்துக்குமே தெரியும் இஷிகி ஒட்சுசுகி தான் காகியாவை விட பவர்ஃபுல்லான கேரக்டர்னு சொல்லிட்டு. பட் காகியா அந்த சாக்கரா ஃபுட்டை சாப்பிட்ட பிறகு அவ தான் பவர்ஃபுல்லான கேரக்டரா இருக்கா. பட் என்னதான் அவ பவர்ஃபுல் கேரக்டரா இருந்தாலும் நருட்டோ அண்ட் சாஸ்கேவை எதுவுமே பண்ணிருக்க மாட்டா. மேபி அவ வந்து அந்த சீலிங் ஜுட்ஸுக்கு பயந்து இந்த மாதிரி அவங்கள பிரிக்க ட்ரை பண்ணிருக்கலாம். பட் என்னதான் இருந்தாலும் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, காகியா வந்து நருட்டோ அண்ட் சாஸ்கேவை எதுவுமே பண்ணலன்னு தான் அர்த்தம். அண்ட் அது மட்டும் இல்லாம அப்ப நம்ம நருட்டோ அண்ட் சாஸ்கிக்கு கிட்டத்தட்ட 20 ஏஜுக்குள்ள தான் இருக்கும். பட் நம்ம நருட்டோ அண்ட் சாஸ்கேக்கு இப்போ 30 இயர்ஸ் ஆகுது. ஸோ அப்படி இருக்கப்போ அவங்களோட எல்லா பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸுமே வேற லெவல்ல இருக்கணும். பட் நம்ம காகியாவை விட பவர்ஃபுல்ன்ட்டு சொல்லப்படுற இஷிகி ஒட்சுசுகி, அதாவது காகியா சாக்கரா ஃபுட்டை சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஸ்ட்ராங்கஸ்ட்னு சொல்லப்படுற இஷிகி ஒட்சுசுகி நம்ம கரண்ட் நருட்டோ அண்ட் சாஸ்கேவை ஓவர் பவர் பண்ணியிருப்பான். அதுவும் அவனோட பேஸ் ஃபார்ம்ல. இத்தனைக்கும் ஜிகனோட பாடி வந்து இஷிகியோட பவர்ஸை வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அந்த நிலைமையிலேயே நம்ம ஜிகன் வந்து நருட்டோ அண்ட் சாஸ்கேவை போட்டு பொழந்திருப்பான். அண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்ப இருக்க நருட்டோ அண்ட் சாஸ்கே வந்து சின்ன வயசு நருட்டோ அண்ட் சாஸ்கே விட ரொம்பவே பவர்ஃபுல். பட் அந்த சின்ன வயசு நருட்டோ அண்ட் சாஸ்கே தான் ஜூபிடாராவுக்கு ஈக்குவலா சண்டை போட்டுருப்பாங்க. ஜூபிடாரோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் வந்து வேற லெவல்ல இருக்கும். கிட்டத்தட்ட ஃபாஸ்டர் தென் லைட்னு சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட இன்ஸ்டன்ட் ரீஜெனரேஷன் இருக்கு. பட் அப்படி இருந்தாலும் அவங்க கூட அந்த வயசு நருட்டோ அண்ட் சாஸ்கேவே ஈக்குவலா சண்டை போட்டிருப்பாங்க. பட் இப்ப இருக்க நருட்டோ அண்ட் சாஸ்கே அடல்ட் வெர்ஷன் இல்லையா. ஸோ அவங்களோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ்லாம் வேற லெவல்ல இருக்கணும். பட் அப்படி இருந்தாலுமே வெறும் ஜிகன் பேஸ் ஃபார்ம்லேயே இவங்க ரெண்டு பேர்த்தையுமே போட்டு பொழந்திருப்பான். அப்படின்னா நம்ம ஜிகனோட பவர்ஸ் வந்து எந்த அளவு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம இஷிக்கி வந்து சுக்குநாய்க்கனாவை யூஸ் பண்ணி கண்ணுக்கே தெரியாத ராட்ஸை வர வைப்பான். அந்த ராட்ஸ் வந்து உங்கள் மேலே சொறி இருக்குன்னு கூட உங்களுக்கு தெரியாது. பட் சடனாக அந்த ராடை வந்து பெருசாகும் பொழுது அது வந்து உங்களுக்கு ஃபேட்டல் டேமேஜ் ஏற்படுத்தும். நம்ம சாஸ்கே அவனோட டோஜுஸை யூஸ் பண்ணி இந்த விஷயங்களை எல்லாத்தையுமே பார்க்க முடியும். பட் என்னதான் பார்க்க முடிஞ்சாலும் அதுக்கு அவனால் ரியாக்ட் பண்ண முடியல. ஈவன் நம்ம நருட்டோவாலையுமே அதை ரியாக்ட் பண்ண முடியல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம நருட்டோ தான் மாதராவோட லிம்போவே டாச் பண்ணியிருப்பான். ஸோ அவனாலேயே நம்ம இஷிக்கியோட அந்த ராட்ஸை வந்து டாச் பண்ண முடியல. அண்ட் அதை பார்க்கவும் முடியல. பட் ஒன்ஸ் நம்ம நருட்டோ வந்து பேரட் மோட யூஸ் பண்ண பிறகு இஷிக்கோட ராட்ஸை வந்து ஈஸியாவே கேட்ச் பிடிச்சி இஷிக்கி வந்து ஓவர் பவர் பண்ணிருப்பான். பட் என்னதான் இருந்தாலும் அந்த பேரட் மோட் அப்படின்றது வந்து குறிப்பிட்ட டைமுக்கு தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம நருட்டோக்கு அதுல வந்து பெருசா எந்த ஒரு அட்வான்டேஜுமே கிடையாது. ஓகே, இது வரைக்கும் நம்ம நருட்டோ அண்ட் சாஸ்கேவோட எல்லா சம்பவங்களுமே பார்த்துட்டோம். ஸோ இனிமே நம்ம பொருட்டோட சம்பவங்கள் தான் பார்க்க போறோம். ஓகே, பொருட்டோல கோட் அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஜிகன் இருக்கான் இல்லையா, அதாவது இஷிகி ஒட்சுசுகி, அவனை விட பவர்ஃபுல்லான கேரக்டர்னு சொல்றாங்க.
பட் நம்ம கோடு வந்து ஒட்சுசுக்கியை கடவுளாக பார்க்கக்கூடிய ஒரு கேரக்டர். ஸோ அதனால அவனோட உடம்புல லிமிட்டர்ஸை பிளேஸ் பண்ணியிருப்பான். ஸோ அதனால அவனோட பவர்ஸ் வந்து அவனால் ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியாது. பட் அதுக்கப்புறம் கோட் ஆமடோவை மிரட்டி அவனுக்குள்ள இருக்க லிமிட்டர்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிடுவான். ஸோ நம்ம கோடுக்கு அவனோட பவர்ஸ் எல்லாமே கிடைச்சிரும். அந்த கோட் தான் நம்ம பொருட்டோ 2 ப்ளூ அட்டாக்ஸ் சாப்டர் 1ல ஈஸியாகவே டிஃபீட் பண்ணியிருப்பான். அண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜிகன் வந்து நருட்டோ அண்ட் சாஸ்கேவை விட பவர்ஃபுல்லான கேரக்டர். அண்ட் நம்ம கோடு வந்து ஜிகனை விட பவர்ஃபுல்லான கேரக்டர். அப்படின்னா நருட்டோ அண்ட் சாஸ்கேவை கோட் டிஃபீட் பண்றதுக்கு ரொம்ப 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 அதிகமான சான்சஸ் இருக்கு. பட் அவனே நம்ம பொருட்டோ ஈஸியா டிஃபீட் பண்றான் அப்படின்னா அந்த இடத்துல நருட்டோ அண்ட் சாஸ்கேவை பொருட்டோ சர்பாஸ் பண்ணிட்டான். அண்ட் அதுக்கப்புறம் பொருட்டோ லீஃப் ஹில்ஸ்குள்ள வந்த பிறகு நம்ம மிட்சுகி வந்து பொருட்டோ கூட சண்டை போடுவான். அப்போ மிட்சுகி பொருட்டோ பார்த்து என்ன சொல்லுவான் அப்படின்னா, கோடை டிஃபீட் பண்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஸோ அப்படின்னா காவாக்கி உன் கூட சண்டை போட்டா கன்ஃபார்மா காவாக்கி செத்து போயிடுவான். ஸோ அதனால நான் உன் கூட சண்டை போட போறேன் அப்படின்னு அவன் சொல்லுவான். ஸோ அதுக்கு பொருட்டோ என்ன சொல்லுவான் அப்படின்னா, காவாக்கியால என் கூட சண்டை போட முடியல அப்படின்னா ஒன்னாலே அது முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம மிட்சுகி சேஜ் மோட யூஸ் பண்ணி சண்டை போடுவான். பட் நம்ம பொருட்டோ ஈஸியாவே அவனே டிஃபீட் பண்ணிடுவான். அண்ட் இப்போ ரீசெண்டா சாப்டர் 9ல பாத்தீங்கன்னா நம்ம பொருட்டோ ஆக்சுவலி நம்ம காவாக்கியோட அந்த ராட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை ஈஸியாவே டாச் பண்ணிடுவான். அண்ட் நமக்கே தெரியும் அந்த ராட்ஸை யாராலையுமே டாச் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. அண்ட் நம்ம நருட்டோ அவனோட பேரியன் மோடு யூஸ் பண்ணி தான் அந்த ராட்ஸை கேட்ச் பண்ணுவான். பட் நம்ம பொருட்டோ அதை ஈஸியாவே டாச் பண்ணிட்டு இருக்கான். பொருட்டோ எப்ப காவாக்கியோட ராட்ஸை டாச் பண்ணானோ அப்பவே நம்ம நருட்டோட பேரியன் மோடையுமே அவன் சேர்த்து சர்பாஸ் பண்ணிட்டான்னு தான் அர்த்தம். அண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம பொருட்டோ ஆக்சுவலி கோடை டிஃபீட் பண்ணதும் சரி, மிட்சுகி டிஃபீட் பண்ணதும் சரி, நம்ம காவாக்கியோட ராட்ஸை டாச் பண்றதும் சரி, இது எல்லாமே அவன் பேஸ் ஃபார்ம்ல பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னதான் இருந்தாலும் காவாக்கி வந்து 80% ஒட்சுசுக்கி தான், அந்த 20% அவனுக்கு இன்னும் கிடைக்கல. மேபி அதனால அந்த ராட்ஸோட ஸ்பீடு கம்மியா இருக்கலாம். பட் என்னதான் இருந்தாலும் நம்ம பொருட்டோ இதை வந்து பேஸ் ஃபார்ம்ல பண்ணிட்டு இருக்கான். ஈவன் நம்ம பொருட்டோ அவனோட கார்மாவை கூட யூஸ் பண்ணல. பட் காவாக்கி கார்மாவை யூஸ் பண்ணி தான் பொருட்டோ கூட சண்டை போடுவான். பட் அப்படி இருந்துமே நம்ம காவாக்கியால பொருட்டோ ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது. பொருட்டோ ஈஸியாவே அவனோட பேஸ் ஃபார்ம்லேயே காவாக்கி ஒரு சிங்கிள் பஞ்சு தான் விடுவான். அதுலேயே நம்ம காவாக்கி நாக் அவுட் ஆயிடுவான். ஸோ நமக்கு பொருட்டோ கார்மாவை யூஸ் பண்ணி சண்டை போட்டான் அப்படின்னா அவனோட பவர் எந்த அளவுக்கு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. காவாக்கி கூட மட்டும் பொருட்டோ கார்மாவை யூஸ் பண்ணாம இல்ல, ஈவன் மிட்சுகி கூடயும் அவன் யூஸ் பண்ணல, கோடு கிட்டையும் யூஸ் பண்ணல. அண்ட் அது மட்டும் இல்லாம சாஸ்கே பொருட்டோக்கு கிட்டத்தட்ட 2 இயர்ஸா ட்ரைனிங் கொடுத்துருக்கான். அவனுக்கு தெரிஞ்ச எல்லா வித்தைகளையுமே அவன் சொல்லி கொடுத்துட்டான். அண்ட் முக்கியமா நம்ம சாஸ்கே வந்து கெஞ்சுட்சு யூஸ் பண்ணுவான் இல்லையா, அதாவது ஸ்வாட்ஸ்மேன்ஷிப், அதை வந்து அவன் ஒரோச்சுமாரிட்ட இருந்து லேர்ன் பண்ணியிருப்பான். அதை வந்து அவன் பொருட்டோ கிட்ட சொல்லி தந்துருக்கான். அண்ட் நம்ம சாஸ்கேவோட கெஞ்சுட்சு பத்தி எல்லாத்துக்குமே தெரியும், அது வந்து வேற லெவலில் இருக்கும். ஸோ அந்த கெஞ்சுட்சு தான் இப்போ நம்ம பொருட்டோ யூஸ் பண்றான். அண்ட் அது மட்டும் இல்லாம எல்லோ ஃபிளாஷ் ஆஃப் த லீஃப் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய மினாட்டோவோட ஃபிளைங் ரேஜிங் டெக்னிக்கை இப்போ நம்ம பொருட்டோ யூஸ் பண்றான். ஸோ சிம்பிளா சொல்ல போனா நருட்டோவோட பிள்ளையா பிறந்து நருட்டோட அப்பங்காரனோட டெக்னிக்கை லேர்ன் பண்ணி அண்ட் நம்ம நருட்டோட ரைவலான சாஸ்கே கிட்ட இருந்தே எல்லா வித்தைகளையும் கத்துக்கிட்டு இப்போ நம்ம பொருட்டோ இந்த எல்லா கலவையும் கலந்த ஒரு பெர்சனா இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம நருட்டோ அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நிஞ்சுட்சு, அதாவது ரசேங்கன், அந்த டெக்னிக்கை நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம பொருட்டோ கொண்டு போயிருக்கான். அதுதான் ரசேங்கன் உசுஹிகோ. இந்த ரசேங்கன் உசுஹிக்கோக்குள்ள ஒரு பிளானட்டோட சாக்கராவே இருக்கும். ஸோ அதனால இந்த ரசேங்கன்ல யாரெல்லாம் அடி வாங்குறாங்களோ அவங்களால ஸ்ட்ரெயிட் லைன்லயே நடக்க முடியாது. அவங்க வந்து கர்வா வளைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. பிகாஸ் அவங்களுக்கும் இடத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த சிங்க்ரோனிசிட்டி வந்து பிரேக் ஆகிரும். ஸோ ரசேங்கன் உசுஹிகோ, ஃபிளைங் ரெஜின் அண்ட் நம்ம சாஸ்கேவோட அந்த கெஞ்சுட்சு அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவனோட ஸ்பீட், ரெஃப்ளெக்ஸஸ், இது எல்லாமே தான் நம்ம பொருட்டோ ஸ்ட்ராங்கஸ்டாக இருக்கிறதுக்கான ரீசன். இன்னும் நம்ம பொருட்டோ அவனோட ஜோகனை யூஸ் பண்ணலை அண்ட் மொமோஷியோட பவர்ஸுமே யூஸ் பண்ணலை. அவன் வெறும் பேஸ் ஃபார்மில் தான் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கான். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், நம்ம பொருட்டோ இதுக்கு மேலே ஸ்ட்ராங்காக ஆவானா இல்லையா? பொருட்டோட பவர்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசணும்னா பேசிட்டே போகலாம். பட் எனக்கு என்னமோ ஸ்ட்ரைட்டாக பாயிண்ட்டுக்கு வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் வந்து நான் ஸ்ட்ரைட்டாக பாயிண்ட்டுக்கு வந்துட்டு எல்லாத்தையுமே முடிச்சிட்டேன். அண்ட் தட்ஸ் இட் கைஸ், இந்த வீடியோ இவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. பொருட்டோ 2 ப்ளூ அட்டாக்ஸ் சாப்டர் 10 வந்துச்சு அப்படின்னா நான் வந்து அது கன்ஃபார்ம் அதை பற்றி பேசுகிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு சில ப்ரோமோஸ் இமேஜ்லாம் விடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ப்ரோமோ இமேஜ் வந்தாலுமே அதை பற்றி நான் பேசுகிறேன். ஸோ எல்லாருமே வந்து வெயிட் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. நான் வந்து ரொம்ப நாளாக வீடியோவே போடலை. ஏன் அப்படின்னா எனக்கு வந்து வீடியோ போடவே தோணலை. எதை பற்றி போடணும் கூட எனக்கு தெரியல. பிகாஸ் பொருட்டோ மாங்கா படிக்கிறோம், அதுக்கப்புறம் ஜேஜேகே மாங்கா படிக்கிறோம், அவ்வளோதான் வந்து எனக்கு தோணுதே. மற்ற அனிமெலாம் பார்க்கவே தோணலை. பிகாஸ் எனக்கு வந்து அது பிடிக்கல. மேபி ஃபியூச்சர் ஏதாச்சும் ஐடியா வந்துச்சு அப்படின்னா நான் வந்து அதை கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். See you guys in the next video.